இங்கே பாருங்களேங்க, உங்களுக்கெல்லாம் நியூ இயர் எப்படி போச்சு? எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லவா? சொல்கிறேன் கேளுங்க. நான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, நியூ இயருக்கு மொதல் நாள் சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது வெளியில் ஒரே சத்தம். "என்ன பாப்பான்னேன்?" "தெரிலம்மா, நாய் சவுண்டு கேட்குது" அப்படின்ச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு கீழே போனேங்க. போனால் வண்டிக்காரன் நாயை அடித்து போட்டு போயிட்டான் அவனுக்கு. உடனே ஒரு குட்டி நாய்ங்க 2 மாதம்தான் ஆகுது பிறந்து. அது ஓடியிருக்கும் அவளுக்கு. அதை அடித்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நிற்காம போயிட்டான். உடனே அதில் அந்த கடையில் இருக்கிறவங்க அதை எடுத்து அதை காலை கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி கொஞ்சம் மருந்து போட்டு ஒரு 2 காலையும் ஏற்றிட்டாங்க. உடனே அந்த வண்டியில் வச்சுருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு போய் கேட்டேன்னா, அந்த பாருங்கங்க அடிபட்டுருச்சு அப்படின்னாங்க. உடனே மனசே கேட்கலையா, வேகமாக வந்து ஃபோன் எடுத்து டாக்டரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன்னா, உடனே அவர் சொன்னார், "என்னால் வர முடியாது, நீங்கள் தூக்கிட்டு வாங்கம்மா" அப்படின்னார். உடனே நான் சொன்னேன், "இல்லைங்க, கொஞ்சம் வாங்களேன், நாய் வண்டியில் அடிபட்டுருச்சு, எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவர் சொன்னார், "ஏம்மா காசுக்காண்டிலாம் நான் அந்த இது வேலை செய்யலம்மா, நீங்கள் வேறட்டுக்கு வந்து காசு எவ்வளோ வேணாலும் தரேன்றீங்க, எனக்கு இங்கே கிளினிக்கு பார்க்க ஆள் இல்லை, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன், அதுக்குள்ளேயும் கொண்டு வாங்க" அப்படின்னாரு. உடனே நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரின்னு கீழே போய் அந்த கடையில் ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு, "இப்போ இதை எப்படியாவது எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கூடேன், நான் ஃபோன் பண்ணிட்டேன், டாக்டர் வர சொல்லியிருக்காரு" அப்படின்னேன்னா, உடனே "சரிங்கக்கா, நானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னான். சரின்னு காசு கொடுத்து விட்டேங்க. கொடுத்து விடவும் போனாங்க. போய் டாக்டர்கிட்ட போய் கட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்கங்க. வந்த உடனே அந்த பையன் திருப்பி வந்து காசை என்கிட்டயே கொடுத்தான். உடனே நான் சொன்னேன், "என்னப்பா வேண்டாம், பரவாயில்ல, மிச்சம் இருந்தால் வச்சுக்கணும்." "இல்லைங்க அக்கா, வாங்க மாட்டேன்ட்டாங்க, இந்தாங்க பிடிங்க, சும்மாவே கட்டு போட்டாங்க, அது தெரு நாய் தானே, அதுக்காண்டி வாங்க மாட்டேன்ட்டாங்க" அப்படின்னா. நான் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? நான் இல்லை தனியார் ஹாஸ்பிட்டல் தான், தெரு நாயின்னு சொல்லிட்டு போடலை, இந்தாங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு என் கையில் கொடுத்துட்டாங்கங்க. பார்த்தீங்களாங்க, பரலோகத்தானுவாங்க, ஒரு எச்சு கைட்டு காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஆனால் பாருங்களேன், உலகத்தான்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரீயாகவே பார்த்து அனுப்பிச்சிட்டாங்களா. சரின்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதை கொண்டு வந்து போட்டிருந்தாங்களா, 2 கால்லையும் கட்டு போட்டிருந்துச்சு. சரி, வெளியிலே இருக்குதே, தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம், நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால எங்களால் வச்சுக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்து அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து எங்கள் வீட்டில் நைட்டில் வச்சுருந்தாங்க. நியூ இயர் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதாங்க விடிஞ்ச நியூ இயரு. மொதல் நாள் நைட்டு ஃபுல்லாக நான் என் கூட தாங்க இருந்தது. இப்படி தான் நியூ இயர் போச்சு எங்களுக்கு. நைட்டெல்லாம் தூக்கி மடியில் போட்டுட்டு அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, உடனே கால் வீங்கிச்சு. அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு வச்சுருந்தேன். கால் 2 வீங்கிடுச்சா. உடனே அந்த டாக்டர் சொன்னார், வீங்கிச்சுன்னா அந்த கட்டை அவுத்து விட்ருங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் தான் நைட்லாம் வச்சுருந்துட்டு காலையில் வச்சுருந்தாங்க. வெளியே அந்த கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சேன். மறுபடியும் என்ன பண்ணோம், மறுநாள் ஃபுல்லாக அங்கே தாங்க இருந்தது. மருந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார், "என்னாச்சு?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "இந்த மாதிரி நாய் அடிபட்டுருச்சுங்க 2 கால்லையும், இந்த கட்டை அவுக்கணும், எப்படி அவுக்கணும்னு தெரில, அது கத்துதா, எனக்கு பயமாக இருக்குது" அப்படின்னேன். உடனே கடகடன்னு அவர் என்ன பண்ணார், சாப்பாடு வாங்க வந்தவர் டக்குன்னு அங்கே கீழே போட்டுட்டு அந்த இதை எடுத்து அவுத்து விட்டார். உடனே நான் சொன்னேன், "நீங்கள் என்ன டாக்டராண்ணே?" "ஆமாங்க, நாங்கள் பெட் ஷாப் வச்சுருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உட்காந்து சீசர்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அதை கட் பண்ணி கடகடன்னு எடுத்து விட்டார். "கட்டு போடக்கூடாதுங்க, வீங்கிரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டு, "1 நிமிஷம் நீங்கள் வச்சுருங்க" அப்படின்னு வேகமாக போயிட்டு கடையில் மெடிக்கலில் போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு போட்டு விட்டார். உடனேவும், "இந்த மருந்துக்கு காசு வேணுமா?" அப்படின்னா. "இல்லை வேண்டாம் வேண்டாம், ஐயோ பாவம், அது நடந்தாலே போதும்" அப்படின்னாரு. இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க பாருங்க உலகத்தில். உடனே மருந்தெல்லாம் போட்டோம். அவர் மசாஜெல்லாம் பண்ணி விட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டார். அடித்து விடவும் அதுக்கு 2 காலும் அந்த வீக்கெல்லாம் கடகடன்னு வத்திருச்சுங்க. நியூ இயர் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு 12 மணி இருக்கும், 12, 12:15, 12 இருக்கும். அதுக்கு கத்துதேன்னு சொல்லிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மருந்தெல்லாம் அடித்து விட்டுட்டு வாயில் மருந்து கொடுத்துட்டு வந்துட்டோங்க. வந்து படுத்துக்கிட்டோம். கார் பார்க்கிங்கில் தான் வச்சுருந்தோம். வந்து தூங்கிட்டோங்க. உடனே ஒரு 3:45 இருக்கும், சவுண்டு கேட்டுச்சு, கத்துற சவுண்டு. எல்லா நாயும் சேர்ந்து கத்துச்சு. அவங்க அம்மா, அந்த நாயோட அவங்க அம்மா எல்லாமே இங்கே தான் இருக்குதுங்க. தெருநாய்ங்க தானே, இங்கே தான் இருக்கும். ஒரே சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு அரை தூக்கமா, முழிச்சு பார்க்க முடியல. சரி, ஏதோ வலிக்குதுன்னு கத்துதுவளுக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாமே. மணியை பார்த்தேன், மணி 3:30. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேங்க. ஒரு 5:30 மணி இருக்கும். எந்திரிச்சு மனசு கேட்கல, என்ன சத்தமே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் பார்க்குறேன், காணோம்.
என்ன நாயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேங்க. உள்ள கார் பார்க்கிங்கில் எதுவுமே இல்லை. நான் லாக் பண்ணிட்டு வந்தேன் கேட்டை. இல்லை, பூட்டி இருந்தது, திறந்துருந்தது. உடனே என்ன, யார் எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க, யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு அழுகையாக வந்ததா. சரின்னு வீட்டில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் மனசு கேட்கல. சரி, மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு அண்ணன் மண்ணம்ட்டு போனால் வெளியே தானே இருக்கும்னு போயிட்டு அங்கிட்டலாம் தேடி பார்த்தாங்க. கிடைக்கவே இல்லை. யாருன்னே தெரிலங்க. அது பாட்டுக்கு கார் பார்க்கிங்கில் ஓரமாக தானே இருக்குது. என்ன நல்ல மனசு பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கு நாயோட இறக்கத்தில் காசு வேணுமான்னு கேட்குறேன், மருந்துலாம் போட்டுட்டு எனக்கு வேணான்றார். அது பாத்ரூம் போலேன்னு ஒருத்தர் தூக்கின்னு போய் அதை வெளியில் காலில் குழந்த 2 கால்லையும் அடிபட்டுருச்சுல்ல, முன்னாடி காலில் 2ம். சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாத்ரூம் விடுவாங்கள்ல, அது மாதிரி வெளியே வச்சு ஒருத்தர் விட்டுருவாரு. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த வருஷம் ஃபுல்லும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் சின்ன குட்டின்னு கூட பார்க்காம விடிஞ்சா வெள்ளிக்கிழமை 3:30 மணிங்க தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டாங்கங்க. எவ்வளோ நல்ல மனசு பாருங்களேன். இப்படியும் மனுஷங்க இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. என்ன ஜென்மங்களாக இருப்பாங்க. நவண்டு போனாலும் அந்த நாய்க்கு நடக்கவே முடியல. 2 கையும் அடிபட்டுருக்குது, 2 கையிலையும். அது எப்படி நடந்து போயிட்டுருக்கோம். தூக்கிட்டு போய் போட்டாங்க அவளுக்கு. மறுநாள் அந்த கடைக்கார பையன் வந்து கேட்டாங்க, ஏக்கா எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா காணோம், நான் தேடி பார்த்தேன் காணோம்னு. நானும் அந்த பக்கம்லாம் போய் தேடிட்டு வந்தேங்க. எங்கள் பாம்பா சொன்னிச்சு, அம்மா கெட்டது செய்யணும்னு தூக்கிட்டு போய் போட்டிருப்பாங்க, அதுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது காலேஜுக்கு போயிடுச்சு. நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் பூனைக்கு மருந்து ஊற்றுன்னு சொன்னாங்களா, அங்கே போயிட்டு திரும்பி வந்தேன்னா வரும்போது அந்த கடைக்கார பையன் சொன்னான், அக்காக்கா அது எங்கேயும் போகலக்கா, பக்கத்து தெருவில் ஒருத்தவங்க டாக்லவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நாய்ங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார், மருந்து போடுவார். போன தடவை கூட இங்கே குரங்கு கடிச்சதில்ல, அவர் மருந்து போட்டார்ல, ஆமாம் அவங்க வீட்டாண்ட தாங்க கிடக்குது அது. நான் சரி போய் தூக்கலாமேன்னு பார்த்தேன். ஆனால் உடனே சரி அவங்க தான் பார்த்துக்குருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க்கா அப்படின்னேன். அப்படியா, சரி அவர் பார்த்துக்குவார்ல, அவர் இங்கே ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவர் தாங்க தூக்கிட்டு போய் வச்சுருப்பாரு, ஒரு 2 தெரு தள்ளி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அதே இது சாயந்தரம் சாப்பாடு நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காண்டி கீழே போனேன்னா அவர் சொன்னார், பார்த்தீங்களா உள்ளே இருக்கானே. இல்லைக்கா வெளியில் தான்க்கா கிடந்தது, நான் அவரை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு பார்த்தேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்களாண்ணா. இல்லை வெளியே தான் இருந்தது, சரி அவரும் பார்த்துக்குருவார். என்ன மனசு கேட்கலங்க எனக்கு. சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஓடினேன். குட்டி நைட்டெல்லாம் பனியில் எப்படி இருந்திருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஓடுறேன், அந்த வீடுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி கேட்குறேங்க, இங்கே யாராவது நாய்க்கு சோறு பண்ணி. எனக்கு எந்த வீடுன்னு தெரியல, ஒவ்வொரு இடமா போய் கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. போய் ஒவ்வொரு வீட்டில் கேட்குறேன். அவங்க எல்லோரும் இப்போ யூடியூப்லலாம் போடுறாங்களே நாய்க்கு சாப்பாடு போட்டால் அப்படி இப்படின்னு, அது பயந்துட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்றாங்க. மறுபடியும் மனசை தேத்திட்டு வந்துட்டேங்க. ஆனால் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அறிவு கெட்டத்தனம். ஒரு நடக்க முடியாத பச்சை குட்டி, ஆனால் விழுந்து சாமி கும்பிட்றாங்கங்க. விழுந்து சாமி கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு பச்சை குட்டி நடக்க முடியலையா, அது பாட்டுக்கு கார் பார்க்கிங்கில் கிடக்குது. ஓனர் கூட ஒன்றும் சொல்லலை. ஆனால் யார் தூக்கிட்டு போனாங்க நான் இன்னும் பார்க்கல. இல்லை அதுவே நவுண்டு போனால் கூட 2 தெருவு நவுண்டு போயிருக்காதுங்க. எவ்வளோ கேடுகெட்ட மனசு பாருங்களேன். அவங்களுக்காண்டி நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. வாயில்லாத ஜீவனு எப்படி இந்த பாருங்களேன், 2 கையிலையும் அடிபட்டிருக்கா, இது எப்படி நடந்து போகும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுங்க. அதை விட போனேன் இப்போ. அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, என் அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அழகே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அள்ளி அணைக்க தோணுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, என் அன்பே உனது பாசத்தை பார்த்ததும் உள்ளமே உருகுதடா, துள்ளி குதித்து நீ ஓடி வந்ததும் என் மனம் விண்ணில் பறக்குதடா, துள்ளி குதித்து நீ ஓடி வந்ததும் என் மனம் விண்ணில் பறக்குதடா,
நீ சின்ன சின்னதா சிலுமிசம் செய்கையில் கவலைகள் யாவும் மறக்குதடா. நீ சின்ன சின்னதா சிலுமிசம் செய்கையில் கவலைகள் யாவும் மறக்குதடா. அப்படி இருந்ததுங்க. பாருங்களேன், அப்படியும் ஒரு மனுஷங்க, இப்படியும் ஒரு மனுஷங்க. இல்லை, கடவுளே 2 பேத்தையும் ஆசீர்வதிங்க. நல்லது செய்கிறவன் நல்லது செய்து கொண்டே இருக்கட்டும், தீங்கு செய்தவன் தீங்கு செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு வசனம் போட்டிருக்குதுங்க. அது மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லது நடக்கும். தீங்கு நினைக்கிறவங்க அதோட பாவத்தை அனுபவிச்சுட்டு போகிறாங்க. பாய்.